ஆனா உலகத்துல யாருக்கும் இந்த அளவுக்கு ஒரு சோகமான நிகழ்ச்சி நடக்க கூடாதுங்க. ஜான் ரிப்பல்னு ஒருத்தர் 70 வயசு ஆயிடுச்சு. ஆனாலுமே அவங்க ஒய்ஃபோட தொல்லை தாங்க முடியலன்னு டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. டெய்லி அவங்க சண்டை போடுறதும் தொல்லை பண்றதும் எப்பா இந்த லைஃபே வேணாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா அவருக்கு சாகிறதுக்கும் மனசு வரல. சரி இதுக்கு ஜெயிலே போயிடலாம், பட் ஜெயிலுக்கு போனா வராத மாதிரி ஒரு ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்னு அவர் நினைச்சு என்ன பண்ணாருன்னா, ஒரு துப்பாக்கி ஒன்று எடுத்துட்டு நேரா பேங்குக்கு போறாரு. கேஷியர் முன்னாடி துப்பாக்கியை காட்டிட்டு எனக்கு $3000 வேணும்னு அவர் கேட்கிறாரு. கேஷியர் அவர் அந்த காசு கொடுத்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. போலீஸ் வர வரைக்கும் அவர் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு. போலீஸ் கிட்ட அவர் சொன்னதுதாங்க பெரிய சம்பவம். என் முன்னாடி தொல்லை தாங்க முடியல, என்ன ஜெயிலே தூக்கி போட்டுருங்க, இது எனக்கு கண்டிப்பா 20 வருஷம் ஜெயில் கிடைக்கும், அதுக்கும் நான் செத்துருவேன், எனக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட் வந்துட்டு இந்த கேஸை எடுத்து நடத்தி நீங்க அப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது, நீங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாரத்துக்கு 50 மணி நேரம் பப்ளிக் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப ஹவுஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. யார்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு இவ்வளவு வேலை பண்ணாரோ திரும்ப அவங்களோடய அரெஸ்ட் பண்ணி வெளியே கூட போகாத அளவுக்கு ஆகிட்டாங்க. என்ன குடும்பம் பாருங்க. இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு நடக்குதான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.